பிரைஸ்லாட். கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளையில் கூட நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதித்து சோத்தரித்து நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நிறைய எங்களோடு பேசும். ஆமேன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 51:1-2 நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமும் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். இது கடைசி நாட்களில் வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்மளுடைய இந்த வருடம் முழுவதும் நம்மளை ஆண்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அடுத்த வருஷம் 2026 நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே கடந்து போகணும். எங்கள் தாவீது ராஜா அப்படி தான் ஆண்டுகிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணுறார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமும் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் அப்படின்ட்டு அந்த 51 சங்கீதம் முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்கும். உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்க. உங்கள் கண்களை, உங்கள் காதுகளை, உங்கள் நாவுகளை, உங்கள் இருதயங்களை, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் எல்லாவற்றையும் ஏசப்பாட்ட போயிட்டப்பா என்னை சுத்திகரிங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, என்றே நான் செய்த பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டுக்கிட்ட எல்லாவற்றையும் அனுதினமும் என்ன பண்ணிட்டுங்க. ஒரு 14 நாள் இருக்குதுன்னா அந்த 14 நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் போயிட்டு அனுதினமும் உங்கள் ஜெபத்தில் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கலைன்னா உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது எங்கேயோ ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஜெபங்களை எடுத்துகிட்டே இருங்க. இந்த நாள் முழுசாக ஏசப்பா உங்களோட பேசுகிறது அதுதான். சுத்திகரித்து கொள்ளுங்கள். 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த வருஷத்தினில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் கடந்து போகட்டும். தேவனாகிய கர்த்தர் இடத்துல நீங்கள் ஒப்புரவாகுங்க, உங்களை விட்டு கொடுங்க. உங்களோட ஏசப்பா கிட்ட உங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அதனால தான் ஆண்டு சொல்ல, நான் என் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு கர்த்தருக்கு பிரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியும். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டுகிட்ட ஒப்புரவாக்கணும். நீங்கள் ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரிதானவங்களை காண்பா என்ற அந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை பிளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.